நீங்கள் என்கிட்ட கோவப்படாதீங்க. இதெல்லாம் எச்சரிப்பு. நிறைய பேர் இதெல்லாம் பிரசங்கம் பண்ணவே மாட்டாங்க. அது சபைக்கு செய்கிற துரோகம். முதலாவது தீமையத்தான் நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு இது வச்சிருக்கிறேன், சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி. இதெல்லாம் நமக்கு அது ஆரோக்கியம். தீமையத்தான் சரியாக புரிந்து கொள்ள வரணும். வரக்கூடிய ஆபத்தை குறித்து தான் நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். அப்பந்தான் நம்ம பாதுகாக்கப்படுவோம். நிறைய சபையில் இப்படிலாம் சொன்னால், அந்த ஆளுக்கு வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராதியா, அங்கே போகண்டா. எத்தனை நாள் நீங்கள் போவீங்க? சத்தியம் கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது. எங்க போனாலும் சத்தியம்தான் பேசும். இவையெல்லாம் மறக்க முடியுமா? இது வேத வசனம் தானே. நான் வேத வசனத்தில் இல்லாததை எடுத்தா பேசுறேன். இதுவும் சத்தியத்துக்குள்ள அடங்கி இருக்கிறது. அவர் இப்படி செய்ய மனது உள்ளவராய் இருக்கிறபடினால நமக்கு அந்த உணர்வு வர வேண்டும் என்பதற்காக, நீங்கள் அதிலிருந்து பெறப்படுவதற்காக. மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் ரத்தம். அல்லேலூயா, சோதரம். செப்பனியா 1:18 பாருங்க. கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்கினியினால் தேசம் எல்லாம் அழியும். தேசத்தின் குடிகளை எல்லாம் சடுதியாய் நிர்மூலம் பண்ணுவார். நிறைய பேருக்கு மாசமானா நிறைய காணிக்க கொடுப்பாங்க. அதெல்லாம் அவர் திருப்திப்பட மாட்டார். காணிக்க தசமப்பாகும், ஒரு பங்கு 10% இப்படியெல்லாம் இதில் இல்லை. அவர்கிட்ட செல்வம் நிறைய இருக்கு. பரலோகமே தங்கத்தால மூடி இருக்குதான். நடப்பாதையே தங்கமா. அப்பேற்பட்ட கோடீஸ்வரருக்கு நம்ம கொடுக்கிற ஒரு காணிக்கை பெருசல்ல. கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. நிறைய பேருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. நம்ம தான் அப்படி கொடுத்துடலாமே, காணிக்கையில் பணத்தை போட்டுட்டோமே. தயவு செய்து பிரியமானவர்களே, ஆண்டவர் எச்சரிக்கிற சத்தத்துக்கு நிச்சயமா அதுக்கு நம்ம பயப்படுவோமே, கீழ்ப்படிவோம். இதெல்லாம் என்ன ஒரு குறைவு? நிச்சயமா இயேசுவின் நாமத்தில் பலிபீடத்தில் நின்று சொல்கிறேன், ஈஸிங்க. அது உங்களுக்கு ஒரு கடினமாகவே இருக்காது. பாவம் செய்கிற மனுஷனுக்கு, பாவம் செய்கிற துணிகரமாக இருக்கிற மனுஷனுக்கு தான் இப்பேற்பட்ட உபதேசம் எல்லாம் ஒரு கடினமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். தேவனை நேசிக்கிற, உண்மையாய் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு இது ஒரு கடினமாகவே இருக்காது. தப்பு செய்கிறவன் தானே பயப்படணும். முதுகுல புண்ணுள்ள மாடு தானே செடிக்குள்ள போறதுக்கு பயப்படும். மடியில கனம் இருந்தா தானே வழியில பயம். நம்ம ஏன் பயப்படணும்? யோசிங்க. இது நமக்கு சொல்லல, கர்த்தருக்கு ஆப்போசிட்டா நடக்கிறவங்க. ஐயப்படாதீங்க. வாக்குத்தத்த வார்த்தை ஏமாத்துகிற வார்த்தை. அது நல்ல வார்த்தை தான். இதெல்லாம் பிடிச்சுக்கிட்டு கடைசி அதை ஏற்றுக்கொண்டால் அந்த வாக்குத்தத்த வார்த்தை பிரயோஜனப்படும். இதெல்லாம் விட்டுக்கிட்டு அதை மட்டும் ஏற்றுக்கொண்டா அது ரீச் ஆகாது யாருக்குமே. அது பெரிய அபத்தம், ஆபத்து. அல்லேலூயா. இன்னும் பாருங்க, வேதத்திலே நம்ம வாசிப்போம் என்று சொன்னால் யோவேல் 1:13, ஆசாரியர்களே, அதனால இப்படிப்பட்ட சம்பவங்கள் தேசத்தில் வராமல் இருப்பதற்காக ஆசாரியர்களே ரெட்டுடுத்தி புலம்புங்கள், பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே அலறுங்கள், என் தேவனாகிய தேவனுடைய தொண்டரே நீங்கள் உள்ளே பிரவேசித்து ரெட்டுடுத்தவர்களாய் தங்குங்கள். உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும் பானப்பலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. எல்லாத்தையும் சொல்லுகிறார். எல்லாரும் ஆயத்தப்படுங்க, ரெட்டு உடுத்தி புலம்புங்கள், பலிப்பிடத்தில் அலறுங்கள். எல்லாரும். நான்லாம் உண்மையிலே இப்படி கூலா பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ராத்திரி நான் படக்கூடிய பாடு எனக்கு தான் தெரியும். பரிதவிக்கிறது. உங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் ஊழியக்காரன் தான் பொறுப்பு. எல்லாரும் சுற்றி இருக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த கூட்டத்துக்கு வந்த அந்த சகோதரி இவ்வளவு துன்பப்பட்டு. அது கணக்கு இங்கே தான் கேட்கப்படும். ஒன்று ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கை, பாரம். எல்லாருக்கும் அந்த பாரம் இருக்கணும். ஆசாரியர்களே ரெட்டுடுத்தி புலம்புங்கள், பலிபிடத்தின் பணிவிடைக்காரரே அலறுங்கள், என் தேவனுடைய தொண்டரே நீங்கள் உள்ளே பிரவேசித்த ரெட்டுடுத்தவர்களாய் தங்குங்கள். உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. அல்லேலூயா.
எல்லாருக்கும் பங்கு இருக்குதுங்க. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், துதிப்போம். நம்ம இருதயம் துடிக்கட்டும், இயேசு என்று அலறட்டும், கதறட்டும், தேசத்துக்காக கண்ணீர் வடிக்கட்டும். அதனால தப்புவிக்கப்படுவோம், சந்தோஷப்படுவோம், ஆண்டவருக்கு சகாயம் செய்கிறவர்களாய் மாறுவோம், பிசாசுக்கு எதிராளியாகவும் தேவனுக்கு நண்பர்களாய் மாறுவோம். என்னைக்கு நமக்கு எதிரி பிசாசு தாங்க. என்னைக்கு நமக்கு எதிராளி பிசாசு தான். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் தான். என்னைக்கு எந்த ஒரு மனுஷன் செய்வனை செய்துட்டாங்க, அவன் நேற்று பார்த்து அடுத்த வீட்டுக்காரி ஒரு மாதிரி முறைச்சிட்டு போனா அவள் ஆளை வச்சு செய்வனை செய்துட்டா, இப்படியெல்லாம் புலம்புறீங்களோ, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. ஒருபோது ஆண்டவர் ஒத்துக்கிட மாட்டார். பயப்படுகிறவனும் அவிவிசுவாசியும் பரலோக ராஜ்யத்தில் ஜீவிப்பது கூடாத காரியம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் தேவன் தெளிவாக சொல்லியிருக்கிறார். பிசாசுக்கு எதிர்த்து தான் நிற்கணும். அவன் நமக்கு எதிரி தான். என்ன செய்ய முடியும் அந்த நாயினால? அற்ப நாய் நமக்கு கேடகமாக இருக்கிற சர்வவை துணிஞ்சு செயல்படுங்க, இறங்குங்க, யாருக்காகவும் எதையும் செய்யுங்க, பிரயாசப்படுங்க. தலையில கை வைக்க கூடாது. அந்த அபிஷேகத்தை பெற்றவங்க தைரியமா வைங்க. ஒன்று உங்களை டச் பண்ண முடியாது. பொசிக்கிறவாரு. அவருக்குள்ளே இருக்கிற எத்தனையோ லட்ச வாட்ஸ் பவர்ஃபுல். அவரை கண்டவர்கள் உயிரோடு இருந்தது கிடையாது. அப்படியாய்ப்பட்ட தேவ அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கிறது. பின்ன ஏன் பயப்படணும்? செய்வன செய்துட்டான், பில்லி சூனியன் செய்துட்டான், மந்திரவாதம் செய்துட்டான். இதெல்லாம் நமக்கு வெக்கமா இல்லையா? அல்லேலூயா. இங்க பாருங்க, யோவேல் அது 1:14 வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த உபநாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே. சொல்லுவோமா? உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே, என் இயேசு ராஜா சோத்திரம், என் இயேசு ராஜா சோத்திரம். சோத்திரமே அப்பா சோத்திரமே, உயிர் உள்ள நாள் எல்லாமே. சோத்திரமே அப்பா சோத்திரமே, உயிர் உள்ள நாள் எல்லாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஏசாயா 51:4 பாருங்க என்ன சொல்லியிருக்கிறார். என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள். அன்பான தெய்வம் பாரத்தோடு சொல்லுகிறார், என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனிங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். கர்த்தர் இன்னைக்கு ஆலயத்தில் பாரத்தோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு, அழுகையோடு, நிந்தனைக்கு ஒரு முடிவே இல்லையா, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கவே கிடைக்காதா, அவ்வளவுதானா என்கிற புலம்பலோடு வந்திருக்கிற நம்மை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய சத்தத்துக்கு எனக்கு அவர் சொல்லுவார், எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரை என் வாக்கை கவனிங்கள். கர்த்தரிடத்திலிருந்து தான் வேதம் வரும், அவரிடத்திலிருந்து தான் ஒத்தாசை வரும். யார் எந்த பிரசங்கியும் பண்ணலாம், வசனத்தை மாத்திரம் நீங்க பாருங்க, பிரசங்கிக்கிறவனை பார்க்காதீங்க. அவர் சொன்னா நான் நம்புவேன், அவர் சொன்னா நான் நம்புவேன், அவருக்கு சபையில் அவர் சொல்லல அப்படி சொல்லாதீங்க. வார்த்தையை கவனிங்க. வார்த்தை யாருடையது? பரத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். வார்த்தையை சொல்லுகிறார், என் ஜாதியாரே என் வாக்கை கவனிங்கள், வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். அந்த வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை ஜீவனாயிருந்தது. அந்த வார்த்தை அசட்ட பண்ணாதீங்க தயவு செய்து. எனக்கு தான் பேசுறாரு கர்த்தர், எனக்கு இப்படித்தான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஒவ்வொருவரும் நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிற நானே அந்த அப்படி அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டு கொண்டு இருக்கிறேன்.
என்னை ஆண்டவர் புஷ்டியும் பசுமையுமாக ஆக்கி கொண்டு இருக்கிறார். சார்ஜ் ஆகிறேன். இந்த பேட்டரி சார்ஜ் ஆகிக்கொண்டே இருக்கிறது. பவர்ஃபுல், தொட்டா பவர். அப்படியாய்ப்பட்ட பவர்ஃபுல் சார்ஜாக இருக்கணும். இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகக்கூடாது, தொட்டவன ஸ்டார்ட் ஆயிடணும். அப்படி இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த ஏசாயா 51:5, என் நீதி சமீபமாக இருக்கிறது, என் ரட்சிப்பு வெளிப்படும், என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும், தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும். நீ அந்த வசனத்தை, கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை, பைபிளிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தை உனக்கு விளக்கும் போது அதை பிடித்து கொண்டால் அந்த அந்த வார்த்தை, அதான் அவருடைய புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும். வரப்போற நிந்தனை, பிரச்சனை, போராட்டத்துக்கு தப்புவிக்கப்படுவாய். சபையே, ஒன்று உன்னை மேற்கொள்ள மாட்டாது. சத்திய வாசனம் உன் இருதயத்துக்குள்ளே இருக்குமானால் எந்த பிசாசால உன்னை தொடவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், பழையபடி யோவேல் 2:16 சொல்லுகிறார். ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்பட கடவர்கள். தாமதம் செய்யாதீங்க. அருமையான பாலனுடைய மகன் நேற்று எனக்கு போன் போட்டான். நான் சொன்னேன், சில காரியங்கள், அது சின்ன பிள்ளையாக இருந்தாலும், அது ஒரு வாலிப மகனாக இருந்தாலும், அந்த உணர்ச்சியை புரிந்து கொண்டு இன்னைக்கு தாயும் கூட்டிக்கிட்டு பவ்யமாக வந்திருக்காங்க. இதுதான் ரட்சிப்பின் வஸ்திரம், புரிந்து கொள்ளுதல். அந்த மகனுக்கு இன்னைக்கு வரதுக்கு ஒரு சில தடைகள், ஆனாலும் எப்படியாகிலும் சத்தத்தை கேட்டு அந்த தொடப்பட்டு அந்த மகனுக்கு நான் செபம் பண்ணும் போதே ஆவியானவர் அந்த குடும்பத்துக்கு அப்படிதான் எனக்கு உணர்த்தினார். நீ சொல்லு, என் வசனத்துக்கு கீழ்ப்படிய சொல்லு, கேட்க சொல்லு, செவியை சாய்க்க சொல்லு, இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள சொல்லு, அப்பதான் விடுதலையை கொடுக்க முடியும். சொன்னதை அப்படியே அப்ராயசப்படுத்தி அவன் தாயார் இன்னைக்கு அழைத்து வந்திருக்கிறான். அவங்க பிரச்சனை மாறப்போகுது. அது அப்படியே இதை வந்தது மட்டும் இல்லை, அதன்படி செய்ய மனதாக இருந்தால் எல்லா பிரச்சனைக்கும் தேவபாலன் குடும்பத்தில் ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் கொடுக்க போகிறார். இதுதாங்க அடையாளம். ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையை மணவாட்டி தன் மறைவை விட்டு புறப்படுவார்களாக. அல்லேலூயா. யோவேல் 2:17, கர்த்தரின் பணிவிடக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபிடத்துக்கும் நடுவே அழுது. கவனிங்க, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதீரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவான் என்பார்களாக. இதெல்லாம் நான் செய்கிறேன். கர்த்தருக்கு சோத்திரம். இந்த வசனம் இன்னைக்கு தான் நாம் அது தெளிவாக இருக்குது. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபிடத்துக்கும் நடுவே அழணும். ஆண்டவருக்கும் வசனத்துக்கும் நம்ம தேவ பிள்ளைகளுக்கும் இடையில மத்தியஸ்தர். அவர் கேட்குறத உங்களுக்கு சொல்லணும். நீங்கள் சொல்லுகிற காரியத்தை, பாரத்தை, வேதனையை, துன்பத்தை அங்கே கொண்டு போகணும். இதுதான் ஒரு ஆசாரியனுடைய வேலை. மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் அல்லேலூயா நடுவே அழுது. அவர் சொல்லுது நான் சொல்லும்போது நிறைய பேர் ஏற்றுக்கிடுவீங்க, நிறைய பேர் ஆமாம் இவர் வந்தால் இதை தான் சொல்லுவார், வேற எதுவும் சொல்லுவார். அவர்கிட்ட போவோம் மம்மி, அவர் அப்படிலாம் சொல்ல மாட்டார், இவர் ஒருத்தர் தான் இப்படி சொல்லுவார். மண்டபத்துக்கும் பலிபிடத்துக்கும் நடுவே ஒரு ஊழியக்காரர் இருப்பான். மோசை சொல்லுவோம், ஆண்டவரை இவர்களை எல்லாம் நானா பெற்றேன், முறுமுறுக்கிறார்களே. அப்போ மோசைக்கு அந்த மாதிரி ஒரு மோசையில் இருக்கிற பாரம் எல்லா ஊழியக்காரனுக்கும் வரணும். நான் என்னை மிகப்படுத்தி சொல்ல, எல்லாருக்கும் வரும். வந்தாதான் ஊழியக்காரன், வந்தாதான் நிலைச்சிருக்க முடியும். அப்படியாய்ப்பட்ட ஊழியக்காரன் தான் தேவன் ஆசீர்வதிக்க முடியும், சாட்சிகளாய் உருவாக்க முடியும். கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபிடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை. நான் அப்படி சொல்லியிருக்கிறேன். எனக்கு உங்களை நான் ஒருவேளை வருத்தப்பட்டு பேசினாலும், உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் நான் ஆண்டவரை ரொம்ப வருத்தப்படுத்துவேன், சும்மா இருக்கவே மாட்டேன். ஏனப்பா இப்படி செய்தீங்க, ஏன் அந்த பிள்ளைக்கு அந்த ஒரு கஷ்டம், ஏன் இந்த குடும்பத்துக்கு இந்த கஷ்டம், ஏன் இப்படி துன்பப்படுத்துறீங்க, எப்படி இந்த ஊழியத்தை செய்ய முடியும்? இங்கே தானே வராங்க, இந்த ஆலயத்துக்கு தானே வராங்க,
அதில் நீங்கள் உண்மையாக வந்துட்டு போகிறவங்கன்னு பார்த்தா இன்னும் எமோஷனாக ஜெபம் பண்ணுவேன், இன்னும் போராடுவேன். நீங்கள் நினைப்பீங்க இந்த ஆள் எப்படி செய்யானும் தெரியாது. கர்த்தருக்கும் எனக்கும் தெரியும். உண்மையிலே பாரம் அது என்ன அறியாமலே வரக்கூடிய பாரம். அது எனக்கு ஒரு சுமையாக தெரியலை. உங்களுக்கு அழுது செபிக்கிறதுனால என் கண்ணு பூத்து போகவும் இல்லை, என் சரீரம் கெட்டு போகவும் இல்லை, என் தொண்டை வறண்டு போகவும் இல்லை, நான் சோர்ந்து போகவும் இல்லை. நித்தமும் அது நடந்து கொண்டே தான் இருக்கிறது. உங்கள்கிட்ட கடிந்து பேசுவேன், அப்பாட்ட இறக்குவேன். இதுதான் ஒரு ஊழியக்காரன் செய்யணும். உங்களை சோப்பு போட்டுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போட்டு கொடுக்கக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதா? உங்களை சோப்பு போட்டு நைஸ் பண்ணி வாங்க நல்லா இருக்கீங்களா, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொல்லுகிற கடினத்தை உங்களுக்கு சொல்லாமல் மறைச்சி உங்களுக்கு சோப்பு போட்டு ஆண்டவர்கிட்ட நடித்தார், எனக்கு அடி முத கிடைக்கும். அல்லேலூயா. உங்களை கடிந்து சொல்லுகிறேன். நான் எல்லாத்துக்கும் ஒன்று போல தான் செய்வேன். எப்பேற்பட்ட இருந்தாலும், அம்மா நீங்கள் இப்படி பேசினது தப்பு, இனி அப்படி பேசாதீங்க. கோவப்படும், கோவம் வரும். இப்படி டக்குனி முறிச்சால பேசிட்டானே அப்படித்தான் தோணும். அதை பற்றி நான் கவலைப்பட, எனக்கு நீங்கள் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான், நல்லா இருக்கணும். இனி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இதுக்கு மேலு இப்படிலாம் திட்டி தான் அந்த ஊழியத்தை செய்கிறேன், வருத்தப்படுத்துகிறேன், பேச்சில் குத்தல பல்ல கடிச்சு முறைச்சி தான் பேசுகிறேன், குத்தல அது அவங்களுக்கு உணரும்படி தான் பேசுகிறேன். இதுக்கு மேலே நான் என்ன செய்ய முடியும்? இரு ஆசீர்வதியும். அவர் இறங்குவார். பாவம், அவன் சொல்றதும் சரிதானே. மோசே சொன்னா, இந்த ஜனங்களை அழிப்பீரானால் என்னுடைய பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும். அதுதாங்க நம்மளை வளர்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம் சோதரம். யோவேல் 2:18 பாருங்க. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது சனத்தை கடாட்சிப்பார். எப்போ? பலிபீடத்திற்கும் அவருடைய கூடாரத்துக்கும் அழுது புலம்புகிறவர். அப்படியாய்ப்பட்ட சபை தான் வளரும். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக சபைக்காக வைராக்கியம் கொண்டு தனது ஜனத்தை கடாட்சிப்பார். 2:19 கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவார்கள். கர்த்தர் எங்கிருந்து எங்கே இறங்கி வந்திருக்கிறார் பாருங்க. முதல்ல கடுமையாக திட்டினார், அலறுங்கள் துடியுங்கள் பெரிய காரியம் வரப்போகிறது அப்படிலாம் சொன்னார். இப்போது அவர் கூலாய் இருக்கிறார். நீங்கள் இந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறீங்க, அமைதியா இருந்து கேட்குறீங்க. இவன் சொல்றதும் ஒரு அளவு சரிதான போல இருக்கிறன்னு சில பேர் யோசிக்கிறதுனால கர்த்தர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். இன்னும் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. வார்த்தையாலே அவர் நம்மை ஆசீர்வதித்து அனுப்ப போகிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 34வது சங்கீதம் அதனுடைய 18வது வசனம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து வாக்கு நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை இரட்சிக்கிறார். பயபக்தியோடு இருக்கிறீங்க. ஆண்டவரே இவ்வளவு காரியம் நடக்க போறதா தேசத்துல? இப்படி இந்த நபர் சொல்றாரே, ஊழியக்காரர் சொல்ற குண்டு வெடிக்குதாமே, ஜனங்கள் சாகிறார்களே, இப்படியாய்ப்பட்ட சம்பவங்களை கேள்விப்பட்டு இருதயம் நொறுங்குகிறவர்களை கர்த்தர் கவனிக்கிறார். எப்படி இருக்கும்? ஒருவேளை நான் அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும்? சிலவங்க அப்படியெல்லாம் சிந்தனை வரும். நானும் எங்கள் வீட்டுக்காரங்க எல்லாரும் அந்த இடத்துல அந்த குண்டு இருந்தால் எப்படி இருக்கும்? இப்படியெல்லாம் சிந்திக்கிற, ஐயோ பாவம் இல்லை, அவங்க எப்படி துடிப்பாங்க, நம்ம சொந்தக்காரங்களையும் ஒருத்தரும் வெளிநாட்டில் இருக்கிறாங்களே, இப்படியாய்ப்பட்ட மனது உடைய நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு, அந்த இருதயங்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை அவர் ரட்சிக்கிறார். பிரியமானவர்களே, இதுதான் கர்த்தருடைய அன்பு. சங்கீதம் 145:18 சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உதட்டளவு அல்ல, முகத்துதி அளவு அல்ல, பேரளவு அல்ல, இருதயத்தை எங்கேயோ வச்சுக்கிட்டு மாமிச அளவு அல்ல, உண்மையாய் இருதயம் நொறுங்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் வந்து உன் ஜெபத்தை கேட்பார். நீ அழுது பாரு. அப்படியே அதிசாமத்துல எந்திரிச்சு இருந்து ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பாரி வச்சு பாரு. சில மணி நேரம் கூட அவரால் தாக்கு பிடிக்க முடியாது. உனக்கு பதில் தரத்தான் செய்வார். யாரா இருந்தாலும், எந்த பாவியா இருந்தாலும் பதில் வரும். அழுகைக்கு அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். நமக்கு அதுக்கெல்லாம் பொறுமை இருக்காது. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு அரை மணிக்கூர் ஜெபம் பண்ணுவோம், ஒரு 40 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம், அதோட போய் மூடி படுத்துக்கிடுவோம்.
ஆண்டவர் வரதுக்கு ஆயத்தமாக இருக்கும்போது பார்ட்டிகளை அந்த இடத்துல காணாது. எஸ்கேப், பிசாசு கிளப்பி விட்டுருவோம். போதும் போதும், வாயை பழக்கா, உனக்கு நிறைய கொட்டாவி வருது, போய் தூங்கு போ. அது சரி. அப்புறம் ஆண்டவரையும் பார்க்க முடியாது, தரிசனத்தையும் காண முடியாது, வார்த்தையும் கேட்க முடியாது, பலமும் அடைய முடியாது. இதுதான் நடக்குது. நான் ராத்திரி எந்திரிப்பேன், நான் ராத்திரி 2 மணிக்கு எந்திரிப்பேனே, அரை மணிக்கு ஜெபிப்பேனே, அந்தால தூங்குவேனே. அல்லேலூயா. உண்மையாய் கூப்பிடுகிற பதில், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். அல்லேலூயா. போதும், சோதரம், கர்த்தர் நல்லவர். சங்கீதம் அந்த 145:19, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. யாரை ரட்சிக்கிறார்? தேவனுக்கு பயப்படுகிறவர்கள். இன்னைக்கு ஒரு அழகான மகள் சொன்னா, எங்கள் அம்மாட்ட நான் ஒரு பொய் சொன்னதுனால பயப்படுகிறேன், நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன், உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் என்று சொல்கிறா. எவ்வளவு சந்தோஷம். இதுதான் எங்கள் அம்மாட்ட. எங்கள் அம்மா சாப்பிடுன்னு சொன்னா எனக்கு மனம் இல்லையா, அங்கே போயிட்டு இங்கே வரதுக்குள்ளே அதை தூக்கி மாற்றி வச்சுக்கிட்டு ஒழிச்சு வச்சுக்கிட்டு சாப்பிட்டேன்னு போய் சொல்லிட்டேன். அடுத்தால எனக்கு மனசு டப்பு டப்புன்னு, ஐயோ துணிகரமான பொய் சொல்லிட்டோமே. ஆண்டவரும் கேட்டார். இதுதாங்க. இப்படி எல்லா விஷயத்திலும் அதான் பயம். 1 நாள் 2 நாள் 1 மாதம் 1 வாரம் இருக்கக்கூடாது, எப்பவுமே இருக்கணும். அல்லேலூயா. நேற்று நான் பயந்தோம் இல்லையா, எப்பவும் பயப்படையா இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது, எப்பவும் பயந்தா இருக்கணும். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து கூப்பிடுதலை கேட்டு அருளினார். அல்லேலூயா. லூக்கா 12:37, எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள், அவர் அறை கட்டி அவர்களை பந்திருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார். ஐயோ எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமா இருக்குது செய்தியை கேட்கும்போது. இதெல்லாம் இப்போ தான் வருது மனசுல. அல்லேலூயா. எஜமானர் வரும்போது விழித்திருக்கிறவர்களாய், எவ்வளவு பாக்கியம் பாருங்க. அதிகாலையிலே கர்த்தருக்கு சமூகத்திலே விழிப்புடன் இருக்கிறவர்கள், எஜமான் வந்து விசாரிக்கும் போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறையை கட்டி கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சாப்பாடு போடுவாராம், உணவளிப்பாராம், தேவைகளை சந்திப்பாராம், குறைகளை நிறைவாக்குவார், நன்மையான தீவுகளை வைப்பார், வரங்கள் கொடுப்பார், வல்லமை தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. விலகாத பிரியாத சமூகத்திலே ஆண்டவரே, அதுதான் நிரந்தரமான சுதந்திரம். அல்லேலூயா. பாமுடைய கண்களிலே எனக்கு கிருபை வேண்டும், வேற ஒன்று வேண்டாம் ஆண்டவரே. இப்படியாய்ப்பட்ட ஊழியக்காரர் கர்த்தர் சொல்லண்டா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமான தகப்பன். இந்த பணியை செய்வதில் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. ஏன் எல்லாரும் ஒவ்வொரு ஊழியக்காரனாக மாற ஆசைப்படக்கூடாது? இவ்வளவு தகுதியை கர்த்தர் நமக்கு வச்சு, அல்லேலூயா, நம்மை கனப்படுத்த விரும்புகிற கர்த்தர். அல்லேலூயா. பாருங்க, அந்த லூக்கா 12:38 ஒரு வசனம் இருக்குது. அவர் 2ஆம் சாமத்திலாவது 3ஆம் சாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். எப்படி? 2ஆம் ஜாமம். 2ஆம் ஜாமம்னா இப்போ 2 மணி. 3ஆம் ஜாமம் 3 மணி. அதிகாலை 3 மணி 2 மணிக்கு அவர் வந்து அப்படி பார்க்கும்போது அப்படியே இருக்க கண்டால், கவனிங்க, இது எல்லாருக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். அந்த ஊழியக்காரர், அந்த விசுவாசி எப்படி இருப்பார்கள்? பாக்கியவான்களாய் இருப்பார்கள். சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். உபாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனம், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி ஏது? கேட்கிறங்க. உன்னை சுற்றி இருக்கிறவங்க செல்வந்தர்களாய், பணம் படைத்தவர்களாய், வசதி வாய்ப்பு உள்ளவர்களாய், நினைக்கிறதை பூமியிலே சாதிக்கிறவர்களாய், மேன்மை பெற்றவர்களாய், அதிகார தோரணை உள்ளவர்களாய், கை நீட்டினால் வேலை செய்வதற்கு 1000 லட்சங்கள் இருந்தாலும் உன்னை போல பாக்கியவான்கள் யாருமே கிடையாது. வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது.
நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிறார். வேற ஜாதி இல்லைங்கிறாங்க. அதை பயன்படுத்துங்க, அதை பயன்படுத்துங்க. வலிய வந்து திணிக்கிறார், பெற்றுக்கொள்ளுங்க, சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுங்க, அதை சுதந்தரித்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. இதுதான் நிரந்தர சுதந்திரம், ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற சுதந்திரம். அல்லேலூயா. ஏசாயா 55:6 கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஒரு வாய்ப்பு ஆண்டவர் தருவார். அதிகாலை ஜெபம், சாயந்தரம் ஜெபம். எத்தனை பேர் சாயந்தரம் ஜெபிக்கிறீங்க? ஈசாக்கு சாயந்தரம் ஜெபிக்க போகும்போது தான் ரெபெக்காளை கண்டான். அல்லேலூயா. மத்தியான ஜெபம் 1 மணிக்கு ஆபிரகாம் ஜெபிக்கும் போது அவனுக்கு தரிசனமானார்கள். தேவதூதர்கள் வந்து வாக்கு சொல்லி அதை பற்றி கொடுத்தார்கள். ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிடுறோம்ல, ஒரு 3 நேரமாவது செபிக்கலாம்ல. அதிகாலை, காலை, மத்தியானம், சாயந்தரம் 4 ஜெபம் கண்டிப்பா செய்து பாருங்க. அதனுடைய பலனை நம்ம காண முடியும். ஏசாயா 55:7 துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்கான் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தை திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனது உருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிற தயவு பெற்றிருக்கிறார். அல்லேலூயா. பாவிலும் பிரதான பாவியான உங்கள் மத்தியிலே நின்று பேசுகிற எனக்கு எந்த தகுதியுமே கிடையாது. அப்பா என்று இயேசு கிறிஸ்துவை அழைக்கிற ஒரு தகுதி இல்லாதவன் நான் தான். என்னையும் கர்த்தர் நேசித்து ஆசீர்வதிக்கிறார் என்றால் அதிக நிச்சயம் அல்லவோ தேவ பிள்ளையே உன்னை ஆசீர்வதிப்பது. ஏன் நீ தடுமாறுகிறாய்? நீ பலனற்று போகிறாய்? ஏன்? யோசித்து பார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா 46:12 முரட்டு இதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே. மறுபடியும் கடைசியாக சொல்லி முடிக்க போகிறார். முரட்டு இருதயம் உள்ளவர்கள், இன்னும் கடினப்படுத்துகிறவர்கள். ஒரு நாள் அழைத்து போறது தலையை காட்டு, அந்த தலையை நண்ட பார்த்தீங்களா? ஒரு கல்ல நூல்ல கட்டி அப்படி வாசல்ல போட்ட மெல்ல வந்து எட்டி பார்க்கும், அப்புறம் உள்ள அல்லேலூயா. தூரத்துல காக்காயும் கொக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கும். நண்டு கொளுத்தா வலைக்குள்ள கிடக்காது. தேவையில்லாத நேரத்துல கண்ணு பாருங்க, நண்டுக்கு இப்படி இருக்கும், இப்படிதானே இருக்கும். என் நண்டை பார்க்கலையே ஒருத்தர். அல்லேலூயா. நாங்கள் 5ஆம் கிளாஸ் படிக்கும் போதே நூலில் அப்படி கட்டி தூக்கி வெளியே போட்டிருக்கோம். அல்லேலூயா. கண்ணை பார்த்தா இப்படி இருக்கும். கண்ணு தான் அதுக்கு கேடு. அல்லேலூயா. சாதா கண்ணு போல இருக்காது. கண்ணு மட்டும் மேலே கம்பீரமா ஒரு 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 2 அங்குலத்துக்கு நீளமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம். அது வந்து தலையை நாட்டும் வெளியே கொக்கு காக்கெல்லாம் தூக்கிட்டு ஓடிடும். அல்லேலூயா. அப்புறம் அதுக்காக விளப்பிச்சு தின்றுரும். முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். அல்லேலூயா. ஏசாயா 46:13 என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாயிருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. நான் சியோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் தாமதம் பண்ணாதபடி, உன் இரட்சகர் தூரமாய் இருக்காதபடி பக்கத்தில் அழைத்து சுதந்தரித்து ஆசீர்வதி சந்தோஷப்படுங்க, கூப்பிடுங்க, கலருங்க, மன்றாடுங்க. இந்த பாவிலும் பிரதான பாவியான எனக்கு உதவி செய்கிற ஆண்டவர், மறுபடியும் சொல்லுகிறேன், அவர் உங்களுக்கு தூரமானவர் அல்ல, உங்களுக்கு எதிரி இல்ல, எனிமி இல்ல, நண்பர், சிநேகர். மகளே, வாசல் படியிலேன் தட்டுகிறார். நீ ஒரு நாள் ஒரு சபைக்கு போற, 9 நாள் ஓடி ஒழிக்கிறாய். அபத்தம் ஒன்னே நீ கெடுத்து கொண்டு இருக்கிறாய். யாருக்கு நஷ்டம்? நான் வரமாட்டேன், அங்கெல்லாம் வரமாட்டேன், இங்கெல்லாம் வரமாட்டேன், அங்க போவேன், இங்க வருவேன், இஷ்டத்துக்கு. யாருக்கு நஷ்டம்? நீதான் வேதனைப்படுவாய். உனக்கு என்ன உலக பிரகாரமான ஆதரவு செய்வர் கொஞ்ச நாள் இருப்பார்கள். ஒவ்வொருவருக்கு நான் சொல்றது, அல்லேலூயா. சபிக்க பண்ணு. அவர் சொல்றதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்போம். பாருங்க, இன்னொரு வசனமும் இருக்கு 46:16 நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஆதி முதற் கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. அது உண்டான காலம் துவக்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதும் கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். எதையும் ஆண்டவர் மறைச்சி பேசவில்லை, வெளிப்படையாகவே பேசுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 48:18
என் கற்பனைகளை கவனித்தேயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போல இருக்கும். எல்லாரும் எழும்பலாமா? கர்த்தருடைய கற்பனை வசனம். ஆண்டவர் எங்க ஆரம்பிச்சு எங்க முடிச்சிருக்கிறார்? அவர் உனக்கு கேடகமும் துருகமும் கோட்டையுமாயிருக்கிறார். உன்னை அவர் மறக்கவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய சமாதானம் தேவ பிள்ளையே, ஒரு மனுஷனுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடந்தாதான் சமாதானம் என்று சொல்ல முடியும். உன் வாழ்க்கையிலே எத்தனையோ கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாடுகள், கண்ணீர், அழுகை, நிந்தை, அவமானம், பிரச்சனை, போராட்டம் மொத்தமே உன்னை தாக்கி கொண்டு இருக்கிறது. ஆனால் கர்த்தர் உனக்கு வாக்கு சொல்லுகிறார், என் வார்த்தையை, என் கற்பனையை மட்டும் நீ கவனித்தீயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போல. நீ வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்க மனதாய் இருந்தால் நதியளவு சமாதானம். அல்லேலூயா. உன் நீதி சமுத்திரத்தை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.